அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய நல்ல பிரதான ஆசாரியராக இருந்து எப்படி நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வந்தோம். இந்த வாரத்தோடு கூட இந்த தலைப்பின் கீழ் நாம் தியானிப்பதை முடித்துவிட்டு அடுத்த வாரத்திலிருந்து புதிய தலைப்புக்கு செல்ல போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக இருந்து எப்படி பிசாசு நம்முடைய மனதிலே கொண்டு வருகிற அந்த குற்ற உணர்வு, குற்றப்படுத்தும் எண்ணங்களிலிருந்து எப்படி நமக்காக வேண்டுதல் செய்து நம்மை விடுதலையாக்குகிறார் என்ற சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ரோமர் 8:33 மற்றும் 34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து எப்படி பிசாசு பாருங்கள் பல வேளைகளில் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது ஆண்டவருக்காக முன்னேறணும்னு நினைக்கும் போது தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கடந்த கால பாவத்தெல்லாம் என்ன செய்வான், ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பான். ஆமாம், நீ அன்னைக்கு இப்படி பாவம் பண்ணல, ஆமாம் நீ இன்னைக்கு இப்படி பாவம் பண்ணல, உன்னெல்லாம் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துவார், நீ என்ன பெரிய உன்னை ஊழியக்காரன்னு சொல்லிக்கிற, நீ என்ன உன்னை ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லிக்கிற, நீ என்ன உன்னை பாவம் மன்னிக்கப்பட்டவன்னு சொல்லிக்கிற, கடந்த காலத்தில் பாரு இப்படிலாம் பாவம் செய்திருக்க, நீ ஒன்றும் ஆண்டோட பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லி பாருங்க, நம்முடைய ரட்சிப்பை குறித்தே அவன் என்ன செய்வான், சந்தேகத்தை உண்டு பண்ணும்படிக்கு நம்மளை பாருங்கள் அவன் எப்பவும் குற்றம் சாட்டுகிறவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். நம்முடைய கடந்த கால அந்த குறைகளை எப்பொழுதும் நினைப்பூட்டுகிறவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். பாருங்கள், பிசாசனோட சுபாவம் என்னன்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். பாருங்கள், வெளிப்படுத்தல் 12:10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவர்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பிசாசு எப்படிப்பட்டவன், அவனுடைய சுபாவம் என்ன என்பதை வேதம் அழகாக எடுத்து காட்டுது. பாருங்கள், பிசாசினுடைய வேலை என்னதான், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன், குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி வேதம் பிசாசை அழைக்கிறது. பாருங்கள், அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசனுடைய வேலை என்ன, எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கும்போது பாருங்கள், நம்ம எல்லோரும் பாவத்திலேருந்து தான் ரட்சிக்கப்பட்டவங்க. நம்ம யாரும் பூரணர்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் பூரணர், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போது மற்ற நம்ம எல்லாருமே பாருங்கள், அதான் வேதம் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லிடுது. ரோமர் 3:23, ரோமர் 3:10 எல்லாரும் பாவம் செய்து, யாரோ ஒருத்தர்
பாவம் செய்யலை அப்படிலாம் சொல்லி, பூமியில் உள்ள எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆயிட்டோம். அப்போது நம்ம எல்லோரும் பாவத்திலிருந்து தான் ரட்சிக்கப்படுறவங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சில பாவம் செய்துடுறோம், அப்புறம் அறிக்கை செய்து மனம் திரும்புகிறோம். அப்போது நம்ம குறைவுள்ளவர்கள் தான், நம்ம ஒன்றும் பூரண மனுஷர்கள் கிடையாது. அப்போது பிசாசு என்ன பண்ணுறான், இதை தான் என்ன செய்கிறான், லாபமாக எடுத்துக்கிறான். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணுறான்னா, நம்முடைய கடந்த காலத்தில் உள்ள சில குறைகளை என்ன செய்வான், நமக்கு ஞாபகப்படுத்தி அதை வச்சு என்ன செய்வான், நம்மளை குற்றம் சாட்டுவான். அவன் கடந்த காலத்தில் இப்படி பாவம் பண்ணவன் தானே, தேவனை நீ இவரெல்லாம் பயன்படுத்துறதுக்கு, இவன் மேலே கிருபை காட்டுறதுக்கு இவனுக்கு தகுதியானது இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்படி தான் நம்முடைய கடந்த கால பாவத்தை ஞாபகப்படுத்தி நம்ம குற்ற உணர்வுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் இப்படி நம்மளை சோர்ந்து போக வைக்கிற தான் பிசாசனுடைய வேலையை அனுப்பிச்சு இருக்குது. சோர்ந்து போய் உட்காந்து கடைசியில் பாருங்கள் ஆண்டவருக்காக வாழாமல் அப்படியே பாருங்கள் நம்மளை ஒரே இடத்துல ஸ்தம்பிக்க செய்து தான் பிசாசனுடைய ஒரு தந்திரமாக என்ன செய்து இருக்குது பாருங்கள். அப்போது இப்படி பிசாசு நம்மளை குற்றம் சாட்டி நம்மளோட கடந்த காலத்தை பாவத்தை நினைப்பூட்டி நம்மளை குற்ற உணர்வுகளை கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக வேண்டுதல் செய்து நம்மை இந்த குற்ற உணர்விலிருந்து எப்படி நம்மளை விடுதலை ஆக்குகிறார், எப்படி இந்த தண்டனை உணர்விலிருந்து நம்ம தண்டனைக்கு உட்பட்டவர்கள் என்ற அந்த எண்ணங்கள்லேருந்து எப்படி நம்மை விடுதலை ஆக்குகிறார். அதை தான் இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்கள் இங்கே வசனம் ரோமர் 8:34 அழகாக சொல்லுகிறது பாருங்கள். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 8:34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போது பிசாசு பாருங்கள் எப்படி நம்மளை குற்றம் குற்றப்படுத்த போது இயேசு என்ன செய்கிறார், நமக்காக பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார், நமக்காக வழக்காடுகிறார். எப்படி வழக்காடுகிறார் அதான் இங்கே அழகாக போட்டிருக்கு பாருங்க. பிசாசு நம்மளை குற்றம் சாட்டி இவன் தண்டனைக்குரியவன் என்று சொல்லி நம்மளை தீர்க்கும் போது இயேசு நமக்காக வழக்காடுபடி எழுந்திருக்கிறார். எழுந்து அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார் பாருங்கள். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறார். என பிதாவினிடத்தில் எதன் அடிப்படையில் வேண்டுதல் செய்கிறார்? அவர் சொல்கிறார், பிசாசு அது இதுன்னு குற்றம் சாட்டினானே என் மகனுக்கு விரோதமாக, இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குன்னு. அப்போ பாருங்கள், பிதாவினிடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் பிதாவின் சமூகத்தில் தன்னுடைய சிலுவை பலியின் அடிப்படையில் என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். ஆம் பிதாவே, அவன் கடந்த காலத்தில் இப்படிலாம் பாவம் பண்ணியிருந்தான், ஆனால் பாருங்கள் அவனோட பாவத்துக்கான நீதியான தண்டனை தான் பாருங்கள் என் சரீரத்தில் நிறைவேறி விட்டது. பாருங்கள் என்னுடைய சரீரத்தில் உள்ள காயங்களையெல்லாம் பாருங்கள், பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் சிந்திய ரத்தத்தை என்ன செய்யுங்க பாருங்கள் சொல்லி, அப்போது இயேசு தம்முடைய மரணத்தை, அதுக்கு பின்பு பாருங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை, இப்பொழுது எப்படி இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் செலுத்திய அந்த பலியை பிதாவானவர் எப்படி ஏற்றுக்கொண்டு தான் தம்முடைய வலது பார்சத்தில் உட்கார செய்தார் என்ற அந்த சத்தியத்தை வைத்து பாருங்கள் இயேசு வேண்டுதல் செய்கிறார். பிதாவே, நான் உங்களுடைய பிள்ளைகளுக்காக மரித்தேன், இப்போது அந்த பலியை நீர் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பை அருளிவிட்டீர் என்பதுக்கு அடையாளம் நிரூபணமாக தான் என்னை நீர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பச் செய்தீர், உங்களுடைய வலது பார்சத்தில் என்னை உட்காரும் செய்திருக்கிறீர். அப்போது உங்களுடைய பிள்ளைகளோட பாவ மன்னிப்புக்காய் நான் செலுத்திய பலி தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாகிவிட்டது. அப்போது உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை அவங்க கடந்த காலத்தில் செய்த அந்த பாவங்களுக்காக அவர்கள் தேவனுடைய நீதியின்படி தண்டனைக்குரியவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த தண்டனை இப்பொழுது என்னில் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி இயேசு தம்முடைய பலியை வைத்து பிதாவினிடத்தில் இப்படி வேண்டுதல் செய்யும்போது பாருங்க,
பிதாவானவர் பாருங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அதை தான் இப்போ ரோமர் 8:33 வாசிக்கிறோம் பாருங்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொள்ள குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏன்னா பிசாசு எப்போவும் குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருப்பான் நம்மளை. அப்போது குற்றம் சாட்டி இவர்கள் ஆக்கணைக்குள்ளாக தண்டனைக்குரியவர்கள் என்று சொல்லி அவன் தீர்க்கும் போது இயேசு நமக்காக அவருடைய சிலுவை பலியின் அடிப்படையில், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதின் அடிப்படையில், அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்பதன் அடிப்படையில் அவர் பிதாவினிடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்யும் போது பிதாவானவர் பாருங்கள் அந்த இயேசுவினுடைய நம்முடைய பாவங்களுக்காக மரித்த அந்த பலியை பார்த்து, அதற்காக செலுத்தப்பட்ட கிரயமாகிய அந்த இரத்தத்தை பார்த்து, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் பிதாவானவர் என்ன பண்ணுகிறாராம்? இப்போது பாருங்கள், ஒவ்வொரு முறையும் பிசாசு குற்றம் சாட்டும் போது தேவன் அந்த தீர்ப்பு செய்து கொண்டே இருக்கிறார். என்னது? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். அப்போது இயேசுவினுடைய அந்த சிலுவையின் பலி அடிப்படையில் தேவன் தம்முடைய தீர்ப்பை வழங்குகிறார். ஒவ்வொரு முறையும் பிசாசு குற்றம் சாட்டி இவர்களை தேவ சமூகத்தோட்டு விரட்டி அடிச்சிடலான்னு முயற்சி செய்யும்போது தேவன் இயேசுவின் பலியின் அடிப்படையில், அந்த பலியின் அடிப்படையில் இயேசு செய்கிற வேண்டுதலை கேட்டு பிதாவானவர் ஒவ்வொரு முறையும் தீர்ப்பு செய்கிறார். என்னது? தேவன் அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர்னு போட்டிருக்கு. அப்போது தேவன் ஒவ்வொரு முறையும் அவருடைய பிள்ளைகளை இவன் நீதிமான் என இயேசு அவருடைய இரத்தத்தை சிந்தி விட்டார். அப்போது இவனுடைய பாவங்கள் இவன் பாவம் மன்னிக்கப்பட்டவன். இப்பொழுது என்னோட சமூகத்தில் இவன் குற்றவாளி அல்ல, இவன் குற்றமற்றவன், இவன் தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவன் என்று சொல்லி எப்பொழுதும் என்ன செய்கிறார்? நமக்காக தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். தீர்ப்பு செய்து பாருங்கள், அந்த தீர்ப்பை வழங்கி பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய இருதயத்தை இயேசுனுடைய வேண்டுதலின் அடிப்படையில் பிதாவானவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு பாருங்கள் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் உணர்வினால் ஒவ்வொரு முறையும் பாருங்கள் அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். என் மகனை, நீ நீதிமான் தான், நீ நீதிமான் தான், நீ ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர் என்ற அந்த சத்தியத்தை அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன செய்கிறார்? அந்த நிச்சயத்தை கொடுத்து அவர்களை என்ன செய்கிறார்? சமாதானத்தினால் நிரப்புகிறார். பாருங்கள், அதை தான் நாம் ரோமர் 8:1 வாசிக்கிறோம். ஆகையால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து வம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் பிசாசு நம்மளை குற்றம் சாட்டி குற்ற உணர்வால் நிரப்பும் போது இந்த சத்தியங்களை வைத்து பாருங்கள், இயேசுவினுடைய பலியின் மூலமாக உண்டான அந்த ஆசீர்வாதத்தை வைத்து பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்யும்போது பிதாவானவர் பாருங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த தீர்ப்பை செய்து கொண்டே இருக்கிறார். இல்லை, என் மகன் நீதிமான், என் மகன் குற்றமற்றவன், என்னுடைய மகன் பாவம் மன்னிக்கப்பட்டவன், அவனுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர் தீர்ப்பு செய்து கொண்டே அந்த தீர்ப்பு செய்து கொண்டே என்ன செய்கிறார்? இருக்கிறார் பாருங்கள். அதனால தான் வேதம் பாருங்கள், ரோமர் 8:39 பின்பகுதியிலே ரோமர் 8:39 இப்படி சொல்லுது பாருங்கள். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன்னு வேதம் அழகாக சொல்லுது பாருங்கள். அப்போது பாருங்கள், அதனால்தான் பாருங்கள் 36 முன்பு ரோமர் 8:36-37 அதே காரியத்தை தான் சொல்லுது பாருங்கள். வாசிக்கிறேன்னு பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் தேங்குளூரலாய் இருக்கிறோமே. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு ஒவ்வொரு முறையும் இப்படி பாருங்க நம்மளை குற்றப்படுத்தும்படி எண்ணங்களை கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்து பாருங்க பிதாவினுடைய அந்த தீர்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை என்ன செய்கிறார்? அவர் நிலைநாட்டுகிறார். எனது தேவன் நம்மை நீதிமான் என்று தீர்த்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் அவருடைய பலியின் அடிப்படையில் பிதாவே, என் மகன் நீதிமான் தான், அவன் குற்றமற்றவன் தான், அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த தீர்ப்பை ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்திலே அவர் என்ன செய்கிறார்? நமக்காக பெற்றுத்தந்து நம்முடைய உள்ளத்திலே இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினால் நம்மை நிரப்பி அதன் மூலம் அதை தான் ரோமர் 8:37-39 வாசிக்கிறோம். பிசாசனுடைய எல்லா குற்றச்சாட்டுகள் மேலும் நம்மை முற்றும் ஜெயங்கொள்ள செய்கிறார். அதன் மூலம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒன்றுமே பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் போல் சொல்றார். அதன் மூலம் பிசாசு எத்தனை குற்றச்சாட்டுகளை நமக்கு விரோதமாக பேசி நம்மளை தேவனுடைய அன்பை விட்டு அவன் பிரிப்பதற்கு முயற்சி பண்ணாலும் ஒன்றுமே என்ன செய்யாது, வாய்க்காது. ஏன்னா இயேசு நமக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்கிறதுனால பாருங்கள், தேவ சமூகத்தில் நமக்கு நீதிமான்கிற அந்த தீர்ப்பை பெற்று தந்து நம்மை பாவ மன்னிப்பு நிச்சயத்தினால் நம்ம நிரப்பி பாருங்கள், அடுத்தது நம்மையும் அதை என்ன செய்கிறார்? அறிக்கை செய்யும்படி பாருங்கள், ஆண்டவர் இயேசு அவருடைய வேண்டுதல் மூலம் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். பாருங்கள், வெளிப்படுத்தல் 12 அந்த பிசாசு குற்றம் சாட்டுகிறான்னு 10வது வசனத்தில் சொல்லுகிறது. ஆனால் அடுத்த வசனத்தில் எப்படி நம்ம பிசாசின் மேல் ஜெயம் கொள்ளுகிறோம், எப்படி நம்ம அவனுடைய குற்றச்சாட்டின் மேல் ஜெயம் கொள்ளுகிறோம் என்பதை வேதம் வெளிப்படுதல் 12:11 சொல்லுது. பாருங்கள், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் பாருங்கள். இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாசிக்க கவனிங்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு நமக்காக பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்து பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு முறையும் அவன் நம்மை குற்றம் சாட்டும் போது நம்ம நீதிமான் தான், நாம் குற்றமற்றவர்கள் தான், தேவ சமூகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான், நமக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பை தேவ சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் அவர் பெற்றுத்தந்து அந்த சத்தியத்தை நிலைநாட்டுகிறது மாத்திரம் இல்லை, அந்த அவருடைய வேண்டுதல் மூலம் நம்முடைய இருதயத்தை பாருங்கள் அந்த பாவமன்னிப்பின் நிச்சயத்தினால் நிரப்பி இப்போ அந்த சத்தியத்தை நாமும் தேவ சமூகத்திலே உறுதி செய்யப்பட்ட அந்த தீர்ப்பு தேவன் அவர்களை நீதிமானாக்குகிறாரே, அந்த சத்தியத்தை நம்மையும் என்ன செய்கிறார்? அறிக்கை செய்யும்படி வைக்கிறார். என்ன அறிக்கை செய்யும்படி வைக்கிறார்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இப்போ எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த சத்தியத்தை என்ன பண்ணுகிறார்? அறிக்கை செய்ய வச்சு இப்படியாக பிசாசின் மேல் என்ன செய்கிறார்? ஜெயமிட எடுக்க வைக்கிறார். பாருங்கள், அப்போது பாருங்கள், அதான் இங்கே சொல்லுது, பிசாசு மேல் நாம் எப்படி ஜெயம் கொள்கிறோம்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை என்ன செய்கிறார்? ஜெயிக்கிறார்கள். அப்போது இப்படி பாருங்கள், பிசாசு குற்றம் சாட்டும் போது பாருங்கள், நாம் என்ன செய்யணும்? அந்த தேவ சமூகத்தில் உண்டான அந்த தீர்ப்பை நம்ம வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அதுக்கு தான் அந்த வசனங்களை நாம் ரோமர் 5:9 மற்றும் எபேசியரில் அந்த வசனங்களை வாசிக்கிறோம். பாருங்கள், ரோமர் 5:9 சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த வசனத்தின் முன்பகுதி இப்படி சொல்லுகிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன்னு சொல்லுது. பாருங்கள், அப்போது நாம் இந்த வசனத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்கிறாங்களே, அப்போ ஆட்டுக்குட்டியான ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்குன்னு வாயினால் சொல்லணும், சாட்சியாக சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்படி நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நீதிமானாக்கப்பட்டிருக்கோம்னா என்ன அர்த்தம்?
நாம் குற்றமற்றவர்கள் என்று என்னது தேவனால் தீர்க்கப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். நாம் இப்போ குற்றவாளிகள் அல்ல, குற்றமற்றவர்கள். அப்போ அதை அறிக்கை செய்யணும். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் நீதிமான், நான் குற்றமற்றவன் என்று சொல்லி நம்ம வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அடுத்தது பாருங்கள், நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதை பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது நான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு என்ன செய்கிறது? உண்டாயிருக்கிறது. வருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த எபேசியர் 1:7 அடுத்தது அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? சொல்லணும் வாய் திறந்து, நான் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி அறிக்கை செய்யும் போது பாருங்க, பிசாசனுடைய அந்த குற்றப்படுத்தும் எண்ணங்கள்லேருந்து நம்ம விடுதலையாகி நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், நான் நீதிமானாக இருக்கேன், நான் குற்றமற்றவன் என்ற அந்த சத்தியத்தினால் வருகிற அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம், அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறது? நிரப்புகிறது. பாருங்கள், இப்படி தான் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்து பிசாசு நம்முடைய கடந்த காலத்தில் செய்த பாவத்தை வைத்து நம்மளை குற்றப்படுத்தும் போது, குற்றம் சாட்டும் போது, இப்படி தான் நாம் அவைகள் மேல் ஜெயம் கொள்ளும்படி என்ன செய்கிறார்? நடத்துகிறார். தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நம்ம தெளிவாக எங்கே பார்க்குறோன்னா, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பாருங்கள், எல்லாரும் குற்றம் சாட்டும் போது இயேசு எப்படி பாருங்கள் அவளுக்காக வழக்காடி பாருங்கள், அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்ற அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அவள் வாழ்க்கையிலே, அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை அவளுக்கு அருளுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு ஸ்திரியை பாருங்கள் விபச்சாரத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 8:3 வசனம். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு ஸ்திரியை குற்றப்படுத்துகிறாங்க. இவள் ஒரு பாவம் செஞ்சுட்டா, உடனே இவளை பிடிச்சிட்டு வந்து இவளை குற்றம் சாட்டுக்கிறாங்க. இந்த வேலையை தான் பிசாசு ஒவ்வொரு நாளும் பண்ணுறான். கடந்த காலத்தில் நம்ம செய்த பாவத்தை வச்சுக்கிட்டேன்னு ஒவ்வொரு நாளும் இவன் உம்முடைய பிரமாணத்தின்படி தண்டிக்கப்படணும்னு சொல்லி என்ன செய்யறான்? பிசாசு நம்மளை குற்றப்படுத்துகிறான். இங்கே அப்படி தான் இந்த ஸ்திரியை குற்றப்படுத்தினாங்க இயேசுவுக்கு முன்பாக. ஆனால் இயேசு யார்? பாருங்கள், அவர் நமக்காக வேண்டுதல் செய்து நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கிறவர், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரி பரி அவரே. அவர் தானே நமக்காக மரித்தார், அவர் தானே நமக்காக உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், அவர் தானே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போது பாருங்க, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாரே, அதை தான் இங்கே பார்க்குறோம். பாருங்கள், இந்த ஸ்திரிக்காக அவர் வேண்டுதல் செய்து பாருங்கள், இவளை நீதிமான் என்ற தீர்ப்பை வாங்கி இவளுக்கு தண்டனை ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த ஆசீர்வாதத்தை இவள் வாழ்க்கையில் என்ன நிலைநாட்டணும். உடனே தான் இயேசு சொல்கிறார் பாருங்கள், யோவான் 8:7, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அது சொன்ன உடனே பாருங்கள் 9வது வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருவராய் போய்விட்டார்கள். அப்போது இயேசு 10வது வசனத்தில் கேட்கிற, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே.
ஆமாம் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீக்காக வழக்காடினதுனால ஒருத்தர் இவள் மேல் என்ன செய்ய முடியல, குற்றம் சாட்ட முடியல. அவர்கள் மனசாட்சியால் குத்தப்பட்டு அவங்க தாங்க எவ்வளோ பெரிய பாவிங்கிற உணர்ந்து எல்லாரும் போயிட்டாங்க. இவ்வளோ குற்றம் சாட்டின எல்லாரும் போயிட்டாங்க. யாரும் இவ்வளோ ஆக்கினைக்குள்ளே தீர்க்கலை. உடனே இயேசும் 16ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இயேசு அவளை நோக்கி, யோவான் 8:11, இயேசு அவளை நோக்கி, நான் முன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இயேசு எப்படி இவளுக்காக வழக்காடி ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எப்படி இவளுக்கு விடுதலையை தருகிறார் பாருங்கள். அந்த அதை அருமையாக பார்க்கிறோம். அதன் மூலம் இவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இந்த ஸ்திரீயினோட வாழ்க்கையில் என்ன செய்கிறார், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறார் இயேசு. எப்படி? அவருடைய வேண்டுதலின் மூலம். இன்றைக்கும் நமக்காக கூட இப்படி தான் இயேசு வழக்காடி பாருங்கள், நம்மை நீதிமான் என்று தீர்த்து ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழ கிருபை செய்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு நாமத்தில் வருகிறப்பா, ஆண்டவரே, இந்த நாளில் எப்படி இயேசு எங்களுக்காக பிதாவினிடத்தில் வழக்காடி பிசாசு எங்களை கடந்த கால பாவத்தை அதை வைத்து குற்றம் சாட்டி நாங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உடையவர்கள் என்று அவன் குற்றம் சாட்டும் போது எப்படி இயேசு எங்களுக்காக வழக்காடி தேவ சமூகத்தில் எப்படி எங்களை நீதிமான் என்று தீர்த்து எப்படி எங்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பில்லை என்ற ஆசீர்வாதத்துக்குள்ளே எப்படி எங்களை ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து அந்த சத்தியத்தில் எப்படி வாழ வைக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோமேப்பா. அதை எங்கள் வாயினாலே அறிக்கை செய்து எப்படி பிசாசின் மேல் ஜெயம் கொள்ள வைக்கிறார் என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோமே. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த கேட்ட வார்த்தைகளால் உடைய பிள்ளைகள் மிகுந்த ஆறுதல் அடைந்து இந்த சத்தியத்தினாலே ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை உணர்ந்து இனிமேல் இயேசு ரத்தத்தினால் நான் நீதிமான், நான் இயேசு ரத்தத்தினால் பாவமன்னிக்கப்பட்டவன் என்று அறிக்கை செய்து பிசாசினுடைய குற்றச்சாட்டுகள் மேல் அந்த குற்ற உணர்வுகள் மேல் உடைய பிள்ளைகள் வாயினால் அறிக்கை செய்து முற்றும் ஜெயம் கொண்டு ஆண்டவரே, அதன் மூலம் தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்ற அந்த ஆசீர்வாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து தொடர்ந்து உமக்காய் வாழ முன்னேற நாளிலே இந்த கேட்ட சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.